தன்னோட புருஷனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கடலைக்கறிய ஜோலி ஜோசப் செஞ்சு வச்சுக்கிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. அதுல காஃபி பொடி அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா அது காஃபி பொடி இல்ல. அதுல கொஞ்சம் எடுத்து அத கடலைக்கறியில கலக்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எதையோ தீவிரமா சிந்திச்சுட்டு மறுபடியும் அதே பாட்டில இருந்து இன்னும் கொஞ்சம் பொடி எடுத்து குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற தண்ணீர்லயும் அதை கலக்குறாங்க. இப்போ கரெக்டா தன்னுடைய புருஷன் வர நேரத்துல வேகமா மாடிக்கு போய் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே தூங்க வச்சிருந்த தன்னுடைய குழந்தைகள் கூடவே போய் கண்ணை மூடி படுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கணவர் கதவை திறந்துகிட்டு உள்ள வர சத்தம் கேக்குது. இத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு படுத்திருக்காங்க ஜோலி ஜோசப். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? யார் இந்த ஜோலி ஜோசப்? புருஷனுக்கு கடலைக்கறி, மாமியாருக்கு மட்டன் சூப், மாமனாருக்கு மாத்திரை, இன்னும் யார் யாருக்கு என்னென்னவெல்லாம். இது கேரளாவையே கலங்கடிச்ச சம்பவம். வாங்க பார்க்கலாம். 1997 அந்த சர்ச்சுக்கு வெளியில மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. உள்ள ஜோலியம்மா ஜோசப்க்கும் ராய் தாமஸ்க்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற எப்பேற்பட்ட கொடூரங்களா நடத்த போகுது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அன்னைக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம மன உளைச்சல்ல இருந்தாரு மாப்பிள்ளை ராய் தாமஸோட அப்பாவான டாம் தாமஸ். இவருடைய குடும்பம் கேரளா மாவட்டம் கோழிக்கோட்ல இருக்கிற கூடத்தாய் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிறதுலயே ரொம்ப மரியாதையான குடும்பம். அந்த கம்பீரமா நிக்கிற பொன்னமட்டம் வீட்ல தான் இவங்க ஃபேமிலி வாழ்றாங்க. டாம் தாமஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்டா இருந்து ரிட்டையர் ஆனவர். இவருடைய மனைவி அண்ணம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க கிட்ட சொத்து பத்தெல்லாம் நிறையவே இருந்தது. அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பாடம் சொல்லி கொடுக்கறதுனாலயே அதோட கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்றதுனால அந்த ஏரியாவில் இருந்த எல்லாருக்குமே இவங்க மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் ராய் தாமஸ், ரோஜோ தாமஸ் அப்படின்னு ரெண்டு மகன்களும், ரெஞ்சி தாமஸ் அப்படின்னு ஒரு மகளும் இருக்காங்க. படிப்பு தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் இவங்க குடும்பத்தோட பிரதான எண்ணம். ஒரு நாள் அண்ணம்மாவோட தம்பியான மேத்யூ மஞ்சாடியில் அப்படிங்கிறவரோட வீட்டு கிரக பிரவேசத்துக்கு இவங்க குடும்பத்தோட போறாங்க. அங்கதான் ஜோலி ஜோசப் இந்த குடும்பத்துக்கு முதல்ல அறிமுகமாகறாங்க. ஜோலி ஜோசப்போட குடும்பமும் மேத்யூ மஞ்சாடியில் குடும்பத்துக்கு சொந்தக்காரவங்க தான். ஜோலி ஜோசப்போட குடும்பம் ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் ஒன்றும் கிடையாது. பேசிக்கலாவே அவங்க ஒரு விவசாய குடும்பம். அந்த வாழ்க்கை ஜோலி ஜோசப்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் நினைச்சதெல்லாம் வாங்குற மாதிரி, நினைச்சபடி இருக்கிற மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை தான் அவங்களுடைய கனவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விசேஷத்துல கலந்துக்கிற ஜோலி ஜோசப்பும் ராய் தாமஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ராய் தாமஸோட குடும்பத்துக்கும் இவங்களுடைய காதல் தெரிய வருது. ராய் தாமஸோட அம்மாவான அண்ணம்மாவுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருது. காரணம், இந்த பொண்ணு நல்ல படிச்ச பொண்ணா இருக்கா, லட்சணமா இருக்கா, நம்மோட சொந்தக்கார பொண்ணாவும் இருக்கா அப்படின்னு. ஆனா ராய் தாமஸோட அப்பாவான டாம் தாமஸ்க்கு ஜோலி ஜோசப்ப சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் மத்த எல்லாருக்குமே இதுல சம்மதம் அப்படிங்கறதுனால கல்யாணமும் நடக்குது. சந்தோஷமா கூடத்தாய் வீட்டுக்குள்ள 1997 வருஷம் நுழையிறாங்க ஜோலி ஜோசப். அந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே பிடிச்ச ஆளா மாறிடுறாங்க. புகுந்த வீட்டுல மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற மத்தவங்க வீட்லயும் நல்லா பேசி பழகக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அதோட வீட்டுல சமைக்கிறது, மத்த வேலைகளும் எல்லாமே கத்துக்கிட்டு நல்லாவும் செஞ்சிருக்காங்க. தன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட எல்லாம் நல்ல பேரும் வாங்கியிருக்காங்க. அதோட அவங்களுடைய நாத்தனாரான ரெஞ்சி தாமஸ் கிட்டையும் நல்லா க்ளோஸா பழகி இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறது, அப்புறம் ஜோலிக்கு தங்க நகைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் தங்க நகையெல்லாம் ஷாப்பிங் பண்றது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் நடக்க போற கொடூரத்துக்கான முதல் படி தொடங்குச்சு. அது என்னன்னா, ஜோலி ஜோசப் கிட்ட அவங்களுடைய மாமியார், நீ ஏமா படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கணும், டிகிரியை வேஸ்ட் பண்ண வேணாம், ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ல, குடும்ப பாரத்தையும் பகிர்ந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஜோலி ஜோசப்க்கு உடன்பாடு இல்லையா. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க மாமியார் சொன்ன அதே நேரத்திலேயே ஜோலி பிரெக்னன்ட்டும் ஆனதுனால அப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வரலையாம். இதுக்கப்புறம் 1999 இவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்குது. அது ஒரு ஆண் குழந்தை. இப்போ மறுபடியும் அதே வேலை விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோலிய அவங்களுடைய மாமியார் வேலைக்கு போக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஜோலி, நான் வேலைக்கு போயிட்டா குழந்தை யார் பாத்துக்கிறது அப்படின்னு திரும்ப கேக்குறாங்க. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க அவங்களுடைய மாமியார். இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? வேலைக்கு போயிட்டா பிரச்சனை தீர்ந்துரும் அவ்வளவுதானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்களால வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி முதல்ல அவங்க எம்காமே படிக்கல. ஏன்
டிகிரியே முடிக்கல. அவங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி இருந்திருக்காங்க. ஜோலி ஜோசப் மட்டும் அப்பவே நேர்மையா அவங்க மாமியார் கிட்ட போய் நான் டிகிரி எல்லாம் வாங்கல, நான் சொன்னது பொய் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்கன்னா பல விபரீதங்கள் நடக்காமலே போயிருந்திருக்கலாம். ஆனா ஜோலி ஜோசப் உண்மையை காப்பாத்துறதுக்கு பதிலா தான் சொன்ன பொய்யை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க மாமனார் எஜுகேஷன் கன்சல்டன்சி ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. அதுல நிறைய பேரோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும். தன்னுடைய மாமனார் இல்லாதப்ப ஜோலி ஜோசப் அங்க போய் இன்னொருத்தருடைய எஜுகேஷன் சர்டிபிகேட்டை எடுத்து தன்னுடைய பேர் அதுல போட்டு போலியா ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதை அவங்களுடைய மாமியார் கிட்ட காமிச்சு நான் டீச்சர் ஆகணும், அதுக்காக ஒரு கோர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை தற்காலிகமா தள்ளி போடுறாங்க. கிட்டத்தட்ட 10 மாசம் இந்த மாதிரியே ஓட்டுறாங்க. அதுக்கப்புறமா பார்ட் டைமா ஒரு இடத்துல டீச்சர் வேலை பார்க்கறதா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜோலி ஜோசப்க்கு நல்லா தெரியும் இதே மாதிரி ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா வேலைன்னு ஒண்ணு பார்த்தா சம்பளம்னு ஒண்ணு கொடுத்தாகணும்ல. பொண்ணை மட்டும் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்கு வழக்குகளையும் அவங்களுடைய மாமியாரான அண்ணம்மா கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். அவங்க தான் எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போதே ஜோலி ஜோசப்போட அப்பா தன்னுடைய பொண்ணை பாக்குறதுக்காக பொண்ணை மட்டும் வீட்டுக்கு வரதா இருக்காரு. இப்ப ஜோலி ஜோசப்க்கு என்ன பண்றதுனே தெரியல. கடுமையான மன உளைச்சல். ஏன்னா அவங்க அப்பா வந்தாருன்னா கண்டிப்பா இவங்க பெருசா படிக்கல அப்படிங்கறதும் ஜோலி ஜோசப் வேலைக்கு போறது பொய் அப்படிங்கறதும் தெரிஞ்சிடும். இப்போ அவங்க மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. தன்னுடைய வாழ்க்கை இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நல்ல வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது தன்னுடைய மாமியார். என்ன பண்ணாங்க தெரியுமா? 2002ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒரு நாள் காலையில பொன்னமட்டம் வீட்டுல எல்லாருமே காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணம்மாவுக்கு ஜோலி ஜோசப் மட்டன் சூப் ரெடி பண்ணி அவங்களுடைய ரூமுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களும் தன்னுடைய மருமக தனக்கு ஆசையா மட்டன் சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சந்தோஷமா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு மூச்சு விட முடியாம திணறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு பையன் எல்லாருமே ரூம் கொடியா இருந்து பாக்குறாங்க. அண்ணம்மா மூச்சு விட முடியாம திணறி வலுப்பு வந்த மாதிரி கையையும் காலையும் உதச்சு கிடக்குறாங்க. இவங்க யாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஜோலி ஜோசப்க்கு மட்டும் நல்லா தெரியும் அவங்க மட்டன் சூப்ல கலந்த நாய்க்கு வைக்கிற விஷத்தோட வேலை தான் அது அப்படிங்கிறது. இது ஜோலி ஜோசப்போட முதல் கொலை. இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்றேன்ல, இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நான் கடைசியா சொல்றேன். இப்போ அவசரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அண்ணம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஆனா அண்ணம்மாவை டெஸ்ட் பண்ண டாக்டர் அவங்க இறந்துட்டதா சொல்லிடுறாங்க. இப்போ யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வயசானவங்க, ஆல்ரெடி சில நோய்கள் இருக்கிறவங்க, அதனால இது இயற்கையான மரணம் தான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஜோலி ஜோசப்பும் அவங்களுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருந்தது, அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால போஸ்ட்மார்ட்டம் பத்தி யாருமே யோசிக்கவே இல்லை. இப்போ ஜோலி ஜோசப்க்கு இருந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் காணாம போயிடுச்சு. இப்போ கூட அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய ஜோலியா மாறி இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. இதுக்கப்புறம் இவங்களுடைய பிஹேவியர் டோட்டலா மாறுது. வீட்டோட மொத்த கட்டுப்பாட்டையுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அண்ணம்மா மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அண்ணம்மா போனதுக்கு அப்புறம் டாம் தாமஸ் மனதளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. ஏன்னா அவரோட மனைவி தான் அவருக்கு எல்லாமாவும் இருந்திருக்காங்க. ஜோலி ஜோசப் இப்போ தன்னுடைய மாமனாருக்கு வேணுங்கிறத பார்த்து செய்யறாங்க. இது அவருக்கு ஜோலி ஜோசப் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குது. இப்போ வீட்டுல நல்ல மரியாதை கிடைக்குது, எல்லாமே தான் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா வெளியில அண்ணம்மாவுக்கு கிடைச்ச மரியாதை தனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்றது? அவங்க ஆசிரியரா இருந்தவங்க, அதனாலதான் அவங்களுக்கு எல்லாரும் அப்படி மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னு ஜோலி நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல இன்னொரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாங்க ஜோலி ஜோசப். அது என்னன்னா, NITல எனக்கு ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். தினமும் காலையில ஏந்திரிச்சு நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு NIT லெக்சரர் அப்படின்னு சொல்லி ஒரு போலி ஐடென்டி கார்டை போட்டுக்கிட்டு காலையிலேயே 2 வீலர் எடுத்துக்கிட்டு வெளியில போயிருவாங்க. சாயந்தரம் தான் வீடு திரும்புவாங்க. இதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இருந்தும் ஜோலி ஜோசப்க்கு நல்ல மரியாதை கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால அதையே அவங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு காலம் இதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கறத சொன்னா நீங்க அசந்து போயிருவீங்க. இதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய மாமனார் கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு NITல வேலை கிடைச்சிருக்கு, சம்பளம் 40,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மாமனாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோலி மேலையும் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை கூடுது. இன்னொரு பக்கம் தன்னுடைய வீட்டுல இருக்கிற நாத்தனார் கிட்ட எல்லாம் ஜோலி ரொம்ப கடுமையாவே நடந்துக்கிறாங்க. என்ன கேட்காம நீ யாருக்கும் எந்த பொருளையும் எடுத்து கொடுக்க கூடாது. உங்க அம்மா அவங்க டைரியில உனக்குன்னு எழுதி வச்சிருக்கிற கொஞ்சம் நகையையும் பணத்தையும் தவிர உனக்கு சொத்துல எந்த உரிமையும் கிடையாது, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதையெல்லாம் பத்தி தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் போறாங்க ரெஞ்சி தாமஸ். ஆனா ஏற்கனவே அம்மா இறந்த சோகத்துல அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு.
இதை வேற இப்ப எதுக்கு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு விட்டுறாங்க. இதுக்கப்புறமா 2004 ஜோலி ஜோசப்க்கு இரண்டாவதா ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. அப்புறம் 2005 பாத்தீங்கன்னா ஜோலி ஜோசப்போட நாத்தனார் ரெஞ்சி தாமஸ் கல்யாணமாகி இலங்கையில போய் செட்டில் ஆகுறாங்க. அந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறாங்க ஜோலி. அதே போல அந்த வீட்டோட இன்னொரு பையனான ரோஜோ தாமஸும் வெளிநாட்டுக்கு படிக்க போயிடுறாரு. இதுக்கும் ஜோலி ஜோசப் உறுதுணையா இருக்காங்க. ஆனா ஜோலியோட கணவரான ராய் தாமஸ் சரியான நிலையில இல்ல. அவருடைய பிசினஸ் எல்லாம் தோல்வியிலேயே முடியுது. நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறாரு. இந்த சூழ்நிலையில மாமனார விழுந்து விழுந்து கவனிக்கிற ஜோலி ஜோசப் மெதுவா அவர்கிட்ட பேசி கணவருடைய நஷ்டத்தை காரணம் காமிச்சு அவங்களுடைய மாமனார் கிட்ட இருந்து அப்பப்ப காசு வாங்குறாங்க. அந்த காசை லோக்கல் பொலிட்டீஷியன் ஒருத்தர் நடத்துற ரியல் எஸ்டேட் ஏஜென்சில முதலீடும் பண்றாங்க. இதை வச்சுதான் தனக்கு மாச சம்பளம் வருது அப்படிங்கறத காமிச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஜோலி. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு முடியும்? 2 குழந்தைங்களும் வளர்ந்து பெருசாகிறாங்க. ஸ்கூலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதோட கணவருக்கும் பெரிய வருமானம் இல்ல. மாமனார் டாம் தாமஸோட பணத்தை வச்சுதான் அந்த குடும்பமே ஓடிட்டு இருந்தது. இந்த நேரத்துல அண்ணம்மாவோட அண்ணன் பையனான MS மேத்யூ அப்படிங்கிறவரோட நெருங்கி பழகுறாங்க ஜோலி ஜோசப். இது நான் முன்னாடி சொன்ன ராய் தாமஸோட தாய்மாமனான மேத்யூ மஞ்சாடியில் கிடையாது. இது வேற மேத்யூ. இந்த MS மேத்யூக்கும் ஜோலி ஜோசப்க்கும் இடையில பணம் குடுக்கல் வாங்கலும் இருந்துச்சு. இதனால மேத்யூ அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. இது ஜோலியோட மாமனாரான டாம் தாமஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. ஜோலியை கூப்பிட்டு கேள்வி கேட்கிறாரு. ஏன் அவன் தேவையில்லாம இங்க வரான்? அவன் வரத்துக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஜோலி மழுப்பலாவே பதில் சொல்றாங்க. 2008 இலங்கையில இருக்கிற தன்னுடைய மகள் ரெஞ்சி தாமஸ் வீட்டுக்கு அவர் போறப்ப அவங்க கிட்ட ஜோலிய பத்தி சொல்லி புலம்புறாரு டாம் தாமஸ். அவ என்கிட்ட ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றா, ஆனா போய் சொல்லிட்டு வேற இடத்துக்கு போறா. எந்நேரமும் போனையே நோண்டிக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் ஜோலிய பத்தி சொல்லி புலம்புறாரு. இப்ப ஜோலிக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல இவரை சமாளிக்க முடியாது அப்படின்னு. இப்ப என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2008 ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு மாமனாருக்கு ஜோலி அவரு வழக்கமா சாப்பிட்ற ஒரு டேப்லெட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவரும் நீ இல்லைன்னா யாருமா இதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்கி சாப்பிட்றாரு. ஆனா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மூச்சு விட முடியாம துடிக்கிறாரு. வாயில இருந்து நுர தள்ளுது. இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க ஜோலி. ஏன்னா மாத்திரையில கலந்த சைனைடு முழுசா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு கத்திருக்காங்க. தன்னுடைய மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் டாம் தாமஸை ஆட்டோ தூக்கி வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே டாம் தாமஸ் இறந்து போறாரு. இப்போ அந்த வீட்டுல ஜோலிக்கு இருந்த இன்னொரு பெரிய பிரச்சனையும் இல்லாம போகுது. ஆனா யாருக்குமே எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க அப்படின்னு சந்தேகமே வரல. அது ஏன்னா இவங்களுடைய 2 இறப்புக்கும் இடையில கிட்டத்தட்ட 6 வருஷம் இடைவெளி இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் அடுத்த இறப்புகள் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கிறது அப்போ யாருக்கும் தெரியல. இதுக்கப்புறமா மாமனாரை அடக்கம் பண்ணும் போது ஜோலி ஜோசப் கதறி அழுகுறாங்க. இத சந்தேக கண்ணோட பாக்குறாங்க அவங்களுடைய நாத்தனார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நாத்தனார் ஜோலி கிட்ட போய் ஏன் அப்பாவை டாக்டர்கிட்ட கூட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜோலி கார் சாவி எங்கேயோ மறந்து வச்சிட்டதுனால அதை தேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்துதான் அவங்க நாத்தனாரான ரெஞ்சி தாமஸ்க்கு ஜோலி மேல சந்தேகம் வருது. என்னமோ தப்பா இருக்கே அப்படின்னு. ஆனா அப்போதைக்கு அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா ஜோலி ஜோசப்க்கும் அவங்களுடைய புருஷனுக்கும் இடையில தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கு. காரணம் ஒரு பிசினஸ்ல சுத்தமா ஃபெயிலியர் ஆகிறாரு. பெருசா எந்த வருமானமும் இல்லாம பெரும்பாலான நேரம் வீட்லயே தான் இருக்காரு. அவர் இந்த மாதிரி வீட்ல இருக்கிறதுனால ஜோலி ஜோசப்போட பிஹேவியரை பார்த்து அப்பப்ப அதை கண்டிக்கவும் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த கோபத்தை பூரா ஜோலி அவங்க கொழுந்தனாரான ரோஜோ மேலையும் நாத்தனாரான ரெஞ்சி மேலையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நான் ராய விவாகரத்து பண்ண போறேன், அவர் சுத்தமா சம்பாதிக்கிறதே இல்ல, இப்படி இருந்தா பசங்களை நான் எப்படி படிக்க வைக்கிறது, ஃபேமிலி எப்படி நல்லபடியா ரன் பண்றது இப்படின்னு கண்ணாமண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொன்னமட்டம் வீட்டுக்கு ரெஞ்சியும் ரோஜோவும் வராங்க. அப்போ ராயும் ஜோலியும் கையில ஒரு உயில் பேப்பர் எடுத்துட்டு வராங்க. அதுல 2 ஜெராக்ஸ் பேப்பர் இருக்கு. அதை தன்னுடைய நாத்தனார் கிட்டையும் கொழுந்தனார் கிட்டையும் காமிக்கிறாங்க. அப்பா சொத்த பூரா என் பேர்லயும் ஜோலி பேர்லயுமே எழுதிட்டாங்க அப்படின்னு ராய் அவங்க கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு ரெஞ்சியும் ரோஜோவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி அப்பா எங்களுக்கு எதுவுமே எழுதாம உங்களுக்கு மட்டும் எழுதி வைப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அது ஸ்டாம்ப் பேப்பரும் இல்ல, அதுல சாட்சி கையெழுத்தும் இல்ல. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது போலியா உருவாக்கப்பட்ட ஒரு உயில் அப்படின்னு. இது போலி உயில் தானே அப்படின்னு அழுத்தம் திருத்தமா அவங்க 2 பேர்கிட்டயுமே கேட்ட உடனே ஜோலியும் அவங்களுடைய கணவரோ ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு அவங்க நாத்தனாரான ரஞ்சிக்கு தோணுது. இதனால அந்த போலி உயில் பத்திரம் இருக்குல்ல அதை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜோலிக்கும் அவங்களுடைய கணவரான ராய் தாமஸ்க்கும் இடையில பிரச்சனை முத்துது. எந்நேரமா அவங்களுடைய கணவர் வீட்டுல இருக்கிறதுனால MS மேத்யூ கூட ஜோலி நெருக்கமா பழகிறது தெரிஞ்சு ஜோலிய இன்னும் ஸ்ட்ராங்கா ராய் கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கோபம் அடைஞ்ச ஜோலி வேற ஒரு முடிவை எடுக்கிறாங்க.
செப்டம்பர் 30ஆம் தேதி 2011 பசங்களுக்கெல்லாம் சீக்கிரமே சாப்பாடை கொடுத்து மாடியில இருக்கிற ரூம்ல தூங்க வைக்கிறாங்க ஜோலி. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவருக்கு பிடிச்ச கடலை கறியை செய்யறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் பாட்டில்ல இருந்து கொஞ்சோண்டு சைனட் எடுத்து அதுல கலக்குறாங்க. ஒருவேளை அதை சாப்பிடாம விட்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு கண்டிப்பா தண்ணி குடிச்சுதானே ஆகணும் அப்படின்னு தண்ணியிலயும் கொஞ்சம் கலக்குறாங்க. கலக்கிட்டு அவர் வர நேரம் பார்த்து டைனிங் டேபிள்ல கொண்டு போய் சாப்பாடை வச்சுட்டு இவங்களும் பசங்களோட போய் மேல தூங்குற மாதிரி படுத்துக்கிறாங்க. இப்போ கதவை திறந்துக்கிட்டு ராய் வீட்டுக்குள்ள வர சத்தம் கேக்குது. ஆனா அவரு சாப்பிடாம நேரா மாடிக்கு ஏறி வராரு. சந்தோஷமா பசங்களோட விளையாடுறதுக்காக வராரு. என்ன பசங்களா தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா உண்மையாவே தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிடுறாரு. இப்போவும் ஜோலி தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இப்போ ராய் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாரு அப்படிங்கிறது தெரியுது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா எந்த சத்தமுமே வரல. மெதுவா கீழே போய் ஜோலி பாக்குறாங்க. சாப்பாடு சாப்பிடப்பட்டிருக்கு. ஆனா டைனிங் டேபிள்ல ராய் இல்ல. விஷத்தால ஏற்பட்ட எரிச்சல் காரணமா அவர் பாத்ரூம்குள்ள போயிருக்காரு. பாத்ரூம் உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கு. அவர் உள்ளேயே மயங்கி வாயில நுர தள்ளி உழுந்து கிடக்குறாரு. இப்போ வழக்கம் போல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் உதவிக்கு கூப்பிடுறாங்க ஜோலி. கதவை உடைச்சிட்டு அவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா ராய் அசைவற்று கிடக்குறாரு. அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க அவர் இறந்துட்டதா டாக்டர் சொல்லிடுறாரு. இப்பவும் ஜோலி அவர் நெஞ்சு வெளியில இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணம்மாவோட தம்பியான அதாவது ராயோட தாய்மாமனான மேத்யூ மஞ்சாடிகளுக்கு மட்டும் ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவரு ராயோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜோலி அவரே போயிட்டாரு, எதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா மேத்யூ மஞ்சாடியில் உறுதியா இருக்காரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஜோலிக்கு வேற வழி இல்ல, ஒத்துக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதுல ராய் சைனைடு சாப்பிட்டதுனாலதான் இறந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்ப ஜோலி அப்படியே மாத்திக்கிறாங்க. இதுவரைக்கும் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப அவருக்கு லட்சக்கணக்கில் கடன் இருந்துச்சு, அதனாலதான் அவர் விஷம் சாப்பிட்டு செத்து போயிட்டாரு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரை கோலன்னு எல்லாருக்கும் காமிச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு மேத்யூ எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இதை பத்தி யாரும் கேட்காதீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால எல்லாருமே எந்த கேஸும் வேணாம் அப்படின்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்துறாங்க. அப்புறமா அவங்களுடைய நாத்தனாரான ரெஞ்சி போய் ஜோலி கிட்ட கேக்குறாங்க, அண்ணன் எப்படிதான் இறந்தாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஜோலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்தியானம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு, அவருக்கு பிடிச்ச கடலை கறி செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சாப்பிடல, நைட்டு நான் கிச்சன்ல சமைச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ பாத்ரூம்குள்ள போனவர் அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு, நான் வந்து கதவை திறந்து பார்த்தேன், திறக்க முடியல, அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டேன், அவங்க வந்து கதவை உடைச்சு பார்த்தப்பதான் இப்படி நடந்தது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, இதோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு. ஆனா அதான் இல்ல. இதுக்கு அப்புறம் தான் நம்மள கொலை நடுங்க வைக்கிற சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. இந்த மரணங்களை எல்லாம் எல்லாருமே சாதாரணமா கடந்து போயிட்டாலும் ஒருத்தர் மட்டும் அப்படி போகல. அவர் யாருன்னா ராயோட உடலை பிரேத பரிசோதனை செய்ய சொன்ன மேத்யூ தான். ஏன் அப்படின்னா மேத்யூ மஞ்சாடிகளோட வீடு பொன்னமட்டம் வீட்டுல இருந்து கொஞ்சம் வீடு தள்ளி தான் இருக்கு. இதனால அண்ணம்மா சாகும் போதும் சரி, டாம் தாமஸ் சாகும் போதும் சரி, ராய் இறக்கும் போதும் சரி, அந்த இடத்துக்கு முதல்ல வந்தது மேத்யூ மஞ்சாடியல் தான். அவருக்கு இந்த 3 இறப்பும் ஒரே மாதிரி இருக்கணும், அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும் ஸ்ட்ராங்கா தோணுது. அதோட ஜோலியோட செயல்பாடுகளும் அவருக்கு ரொம்பவே சந்தேகத்தை கொடுக்குது. இதனால அவரு ஜோலிய தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கண்காணிக்கும் போது நகை கடையில வேலை பார்க்குற அந்த மேத்யூ இருக்கான்ல, அவன் அடிக்கடி ஜோலிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து போறது தெரியுது. இத கவனிச்ச அவரு நேரடியா ஜோலி கிட்டேயே போய் நீ இந்த மாதிரி செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்டிக்கவும் செய்யறாரு. இது ஜோலிக்கு சுத்தமா பிடிக்கல. அதே நேரத்துல ராய் தாமஸ் எப்படி செத்தாரு அப்படின்னு ஜோலி கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்கிறாரு. இது ஜோலிக்கு இன்னும் பயத்தை தருது. இது போதாதுன்னு இவரு இங்க கண்காணிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உடனுக்கு இலங்கையில இருக்கிற ஜோலியோட நாத்தனார் ரெஞ்சி தாமஸ்க்கு தகவலை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறதும் ஜோலிக்கு தெரிய வருது. இதுக்கு ஒரு முடிவு கட்ட நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஜோலி. இதுக்கிடையில வெளிநாட்டுல இருந்த ராயோட தம்பியான ரோஜோ தாமஸ் கேரளாவுக்கு வராரு. அப்படி அவர் வரும்போது அவர் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போகும்போது இந்த பொன்னமட்டம் வீடு ஜோலி பேர்ல மாறதுக்கான முதல் கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. இதுல அதிர்ச்சியாகி ஸ்ரீலங்காவில இருக்கிற தன்னுடைய சகோதரியான ரஞ்சி தாமஸ்க்கும் போன் பண்ணி வர சொல்றாரு. அதோட தன்னுடைய சொந்தக்காரவங்கள்ல முக்கியமான பெரியவங்களையும் வர சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அப்போ ஜோலி இதுதான் என்னுடைய மாமனார் எழுதி வச்ச உயில் அப்படின்னு சொல்லி உனக்கு காமிக்கிறாங்க. அது ஏற்கனவே ரெஞ்சி தாமஸ் கிட்டையும் ரோஜோ தாமஸ் கிட்டையும் காமிச்சாங்க பாத்தீங்களா, ஒரு
உயில் இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் இல்லாம சாட்சி கையெழுத்து இல்லாம இப்போ அதையெல்லாம் சரி பண்ணி வேற ஒரு உயில காமிக்கிறாங்க. இப்போ உடனடியா ரஞ்சித் தாமஸ் அந்த பழைய உயில எடுத்துட்டு வராங்க. அந்த பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்களே அதை எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டையும் காமிக்கிறாங்க. இதுதான் எங்க அப்பா எழுதின உயில் அப்படின்னு இதை நீங்க என்கிட்ட முன்னாடி காமிச்சிங்க. அப்போ நான் என்னென்னலாம் தப்பா இருக்குன்னு சொன்னேனோ அந்த தப்பு எல்லாத்தையும் இப்ப சரி பண்ணி புதுசா ஒரு உயில காமிக்கிறீங்களே, இது எப்படி எங்க அப்பா மறுபடியும் உயிரோட வந்து எழுதி கொடுத்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஜோலி இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியல. ரோஜோ பொண்ணு மட்டும் வீட்டை தன்னுடைய அப்பாவான டாம் தாமஸ் பேர்லயே மறுபடியும் எழுதுறாரு. இந்த போலி பத்திரத்தை வச்சு ஏமாத்த பார்த்ததுனால ஜோலி மேல கேஸ் போடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த 2 குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு ஒன்னும் செய்யாம விட்டுறாங்க. ஆனாலும் இது சம்பந்தமா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகளை சமாதானம் பண்ண மேத்யூ மஞ்சாடியில் அடிக்கடி 2 தரப்பினரையும் சந்திச்சு பேசுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை ஜோலி பயன்படுத்திக்கிறாங்க. மேத்யூவால தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் குடிக்கிற பானத்துல சைனைடை கலக்குறாங்க. இப்போ அவர் அதை குடிச்சிட்டு உயிருக்கு போராடுறாரு. வழக்கம் போல இவங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. அங்க அவர் இறந்துட்டதா டாக்டர் சொல்லிடுறாரு. மேத்யூ மஞ்சாடியில் இறந்த தகவலை நேரடியா ஜோலியே போன் பண்ணி இலங்கையில இருக்கிற தன்னுடைய நாத்தனாரான ரஞ்சி கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்களால அதை நம்பவே முடியல. மத்தியானம் கூட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தானே, நல்லா தானே இருந்தாரு, எப்படி செத்தாரு அப்படின்னு ஜோலி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஜோலி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால தான் அவர் இறந்துட்டாரு, நான் தான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜோலி ஆல்ரெடி வேற ஒரு பிளான்லயும் இருந்தாங்க. அது என்னன்னா, தன்னுடைய மாமனாரான டாம் தாமஸோட அண்ணன் மகனான ஷாஜு அப்படிங்கிறவரை ஜோலிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷாஜு ஒரு டீச்சர், நல்ல சம்பளம், நிறைய சொத்து பத்து, அமைதியான மனுஷன். இவரை மாதிரி ஒரு புருஷன் இருந்தா தனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஜோலி நினைக்கிறாங்க. ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி சிலி அப்படிங்கிற மனைவியும் ஒரு 10 வயசு பையனும் 2 வயசு பெண் குழந்தையும் இருந்தது. ஜோலி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் ஷாஜுவோட முதல் மனைவி இருக்கிற வரைக்கும் இவங்களால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த விஷயத்தை பத்தி ஜோலியோட நாத்தனாரான ரஞ்சித் தாமஸ் சொல்லும்போது, ஜோலி என்கிட்டயே ஷாஜு மாதிரி ஒரு கணவர் இருக்கிறப்ப சிலிக்கு என்ன கவலை, அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப ஜோலி அந்த குடும்பத்தோட நெருக்கமா பழகணும் அப்படின்னு நேரம் பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு அவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்றாங்க, ஜோலி ஜோசஃபையும் சேர்த்து. ஃபங்க்ஷன் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஷாஜுவோட மனைவி சிலி மத்த வேலைகளை பார்க்கறதுல பிஸியா இருக்காங்க. அதனால தன்னுடைய 2 வயது குழந்தையான ஆல்பினுக்கு சாப்பாடு ஊட்ட சொல்லி ஆல்பினோட அத்தை கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. அங்க ஜோலி 2 பிரெட் எடுத்து குழந்தைக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுல சைனைடையும் தடவி அதை சாப்பிட்ட மறு நிமிஷமே அந்த பிஞ்சு குழந்தை துடியா துடிக்குது, வாயிலிருந்து நுர தொல்லுது. அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அப்படியே அந்த குழந்தை பரிதாபமா இறந்து போகுது. இதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தை இறந்து துக்கம் தாங்காம ரொம்பவே உடஞ்சு போறாங்க சிலி. இதுதான் ஜோலி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயம். இதை வச்சு சிலி கூட ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க ஜோலி. எந்த அளவுக்கு நெருக்கமா பழகுனாங்க அப்படின்னா, தான் இன்னொரு குழந்தை பெத்துக்க போறதா கூட சிலி ஜோலி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜோலி, இந்த மாதிரி விஷயத்துக்கு என் மாமனார் சாப்பிட்ட ஹெல்த் டேப்லெட் ஒன்று இருக்கு, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த கவலை மன அழுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது, எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஷாஜு தன் மனைவியோட பல் டாக்டர்கிட்ட போறதுக்காக கிளம்புறாரு. அந்த நேரத்துல ஜோலி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அந்த டென்டல் கிளினிக்கு போறாங்க. கூடவே சைனைடு கலந்த அந்த டேப்லெட்டையும் எடுத்துட்டு போறாங்க. இவங்க டென்டல் கிளினிக் போனதுக்கு அப்புறம் அங்க அந்த கிளினிக்கோட விசிட்டர்ஸ் ஹால்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஷாஜு எந்திரிச்சு டாக்டரை பாக்குறதுக்காக போயிடுறாரு. அந்த நேரத்துல ஜோலி தான் கிட்ட இருந்த அந்த சைனைடு மாத்திரை எடுத்து சிலி கிட்ட கொடுத்து, நான் அன்னைக்கு சொன்னேன்ல அந்த மாத்திரை இதுதான், இதை சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி தண்ணியும் எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஜோலியை நம்பி சிலி அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட மறுகணமே அப்படியே ஜோலியோட மடியில சரிஞ்சு உயிரை விடுறாங்க. இதுக்கப்புறமா உடனடியா சிலிய பக்கத்துல இருக்கிற வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா டாக்டர் சொல்லிட்டாரு. அதோட போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதும் அவசியம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா ஷாஜு அதுக்கு மறுத்துட்டாரு. எங்க குடும்பத்துல இதெல்லாம் வழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் ஜோலி இழுத்து போட்டு பாக்குறாங்க. அப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜோலியோட நாத்தனார் ரஞ்சித் தாமஸ். அவங்களுக்கு உள்ளூர பயங்கர உறுத்தலா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு தோணுது. ஜோலியோட செயல்பாடுகளை தவிர அவங்களுக்கு
வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அந்த இறப்பு வீட்டுல கூட ஜோலியோட முகத்துல உள்ளூர ஒரு சந்தோஷம் இருக்கிறதாவே அவங்க உணர்றாங்க. இது போதாதுன்னு சிலியோட இறந்த உடலுக்கு அவங்களுடைய 2 கண்ணத்திலையும் ஜோலி ஒரு பக்கமும் ஷாஜு ஒரு பக்கமும் ஒரே நேரத்துல முத்தமிடுறாங்க. இது பாக்குறவங்க எல்லாரையுமே கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்க தான் செஞ்சது. இதையெல்லாம் பார்த்து ரெஞ்சிக்கு ஒரு விஷயம் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. ஷாஜுங்கிற ஒரு நபர் ஜோலிக்கு கிடைக்கிறதுக்காக தான் இப்படி சிலி உயிரை விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தான் அது. எக்ஸாக்டா நடந்ததும் அதுதான். ஏன்னா ஜோலியும் ஷாஜுவும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க நாத்தனார் ரெஞ்சி தாமஸ் தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வராங்க. தன்னுடைய தம்பியான ரோஜோ தாமஸ்க்கு போன் பண்ணி ராய் அண்ணனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் அதை வாங்கி தராரு. அதை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு எதுவும் பிடிபடல அப்படின்னாலும் திடீர்னு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, ராய் இறந்தது நைட்டு 11:20 அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. உயிர் போனது சைனைட்னால அப்படின்னு இருக்கு. அதே நேரத்துல அவருடைய வயித்துல சாதமும் கடலைக்கறியும் செரிக்காம இருந்ததை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்பதான் அண்ணன் சாகறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாரு அப்படின்னு இவங்க ஜோலி கிட்ட அப்போ கேட்டப்ப ஜோலி சொன்ன அந்த விஷயம் இப்போ ரெஞ்சிக்கு ஞாபகம் வருது. மதியம் 3 மணிக்கு சாதமும் கடலைக்கறியும் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு ஜோலி சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ ரெஞ்சிக்கு தெளிவா புரியுது, சாப்பிட்டது மத்தியான சாப்பாடு இல்ல, அவர் நைட்டு தான் சாப்பிட்டிருக்காரு. அதுலதான் விஷமும் கலந்திருக்கு. அது மூலியமா தான் அவர் இறந்திருக்காரு. இதனாலதான் செரிக்க நேரம் கிடைக்காம அந்த சாப்பாடு வயிற்றுலயே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தாமதிக்காம எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போய் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நடந்த 6 மரணங்கள்லயும் சந்தேகம் இருக்கு, எல்லாருமே மர்மமான முறையில இறந்திருக்காங்க, இதை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸும் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல விசாரிக்க தொடங்கின இடம் NIT. ஏன்னா ஜோலியோட அடையாளமா இருந்தது அவங்க NIT ப்ரொஃபசர் அப்படிங்கிறது தான். ஆனா அவங்க தொடங்கின முதல் இடத்திலேயே போலீஸ்க்கு அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா NITல இவங்க வேலையே பார்க்கல அப்படிங்கிறது அப்போதான் தெரிய வருது. அதுவும் ஒருத்தர் 17 வருஷமா ஒரே பொய்யை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு திகைச்சு போறாங்க போலீஸ். இதுக்கப்புறமா புதைக்கப்பட்ட 6 சடலங்களையும் மறுபடியும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க. ஜோலி ஜோசஃபையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட டெட் பாடிஸ்ல ராயோட உடல்லையும் சிலியோட உடல்லையும் மட்டும் சைனைடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மத்த உடம்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் ஆனதுனால சைனைடோட ட்ரேசஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்க கேப்பீங்க, இவ்வளவு பண்ண அந்த லேடிக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு. நான் ஆரம்பத்துல முதல் கொலை அப்படின்னு சொல்றப்ப அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, அதை இப்ப சொல்றேன். இந்த வழக்கு இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஜோலி தான் குற்றவாளி அப்படிங்கிறது இன்னும் முடிவாகல. அப்புறம் ஜோலி தான் இந்த 6 பேரை கொலை பண்ணதுன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்தது ஜோலி ஜோசப் தான். ஒரு சாதாரண ஆளு சைனைடு வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. தங்க நகைகளை பாலிஷ் போடுற வேலைக்கு சைனைடை பயன்படுத்துவாங்க. இது ஜோலிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தங்க நகை கடையில சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருந்த MS மேத்யூ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க ஒரு நாய் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை கொல்றதுக்கு கொஞ்சம் சைனைடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேத்யூவோ தான் கூட வேலை செய்யற நகை செய்யற நபரான ராஜ்குமார் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து சைனைடை வாங்கி ஜோலி கிட்ட கொடுத்திருக்காரு. ஜோலி கொடுத்த இந்த வாக்குமூலத்தை வச்சு அவங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அதோட போலி உயில் தயார் பண்றதுக்கு உதவி பண்ண லோக்கல் பொலிட்டீஷியனான மனோஜ்குமார் அப்படிங்கிறவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி ஜோலி கம்ப்ளீட்டா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஜோலி ஜோசப் சார்பா அவங்களுக்காக வாதாடுற வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸோட பிரஷர்ல கொடுத்த வாக்குமூலம் தான் அது அப்படின்னும், அதெல்லாம் கோர்ட்ல எடுபடாது அப்படின்னும் சொல்றாரு. அதோட என்கிட்ட அவங்க சொன்னது நான் இந்த கிரைமை பண்ணல அப்படிங்கிறது தான், அதை தான் நானும் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்ற அவரு சில கேள்விகளையும் முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, ஒண்ணு, அண்ணம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு ஜோலி ஜோசப் சொன்னதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்பலாம். ஆனா அவங்க இறந்துட்டதா உறுதி பண்ண அந்த டாக்டர் ஏன் அதை நம்பணும்? 2வது, ராயோட தாய் மாமனான மேத்யூ மஞ்சாவடியில் பிரேத பரிசோதனை பண்ணணுங்கிறதுல உறுதியா இருந்தாரு, பண்ணவும் வச்சாரு. ஆனா ராய் உடம்புல சைனைடு இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் அடுத்த கட்டமா அது ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்கல எந்த முயற்சியும் பண்ணல? அதே போல தான் சந்தேகப்படுற ஜோலி ஜோசப்போட உறவை முறிச்சிருக்கலாம்ல, ஏன் அப்படி செய்யல? 3வது, அதே மாதிரி ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏன் 2 வயசு குழந்தைய கொல்லணும்? குழந்தை இருந்தாதானே அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. 4வது, தன்னுடைய மனைவி சிலியையும் குழந்தை ஆல்பினையும் கொலை செய்யறதுக்கான நோக்கம் ஜோலியை அடையறதுக்காக ஷாஜுவுக்கு ஏன் இருந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு வக்கீலா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் அவர் கேள்விகளை அடுக்கிறாரு. இவருக்கு எதிர்கேள்விகளா கேட்கறவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தது வேணா பிரஷரா இருக்கலாம், சரி, ஆனா ஜோலியோட பையனே தான் கிட்ட அம்மா தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படிங்கறத
நடந்ததை ஒத்துக்கிட்டது போல சொல்லியிருக்காரு. இதே போல ஜோலி தன்னுடைய நாத்தனாரான ரஞ்சிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குமூலங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லதானே அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படுது. இதெல்லாம் தாண்டி ஜோலி ஷாஜுவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஜான்சன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட அடிக்கடி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போலீஸோட சார்ஜ் ஷீட்ல இருக்கான். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜோலி குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத நீதிமன்றம் தான் இறுதியா சொல்லணும். நீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.